Dear student, I am Mrs. Vijayalakshmi, your social teacher. Today I continue for 9th Social Unit 1 Forms of Government and Democracy. Okay, so today I go to explain merit and demerits of democracy. First of all, I explain merits. மெரிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ரெஸ்பான்சிபிள் அண்டு அக்கௌண்டபிள் கவர்மெண்ட் ஃபஸ்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணுங்கள். நம்ம மெரிட்ஸ்னால் நன்மைகள்னு சொல்லுவோம். நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னா, நம்மளோட கவர்மெண்ட் வந்து ரொம்பவே ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி அண்டு ஃப்ரெட்டர்னிட்டி. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்னா சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அனைவரும் சமம், எல்லோரும் சகோதரத்துவத்தோடு இருப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு நெக்ஸ்ட்டு டிமெரிட்டு. தேர்டு பாயிண்ட் வந்து சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அமாங் காமன் பீப்புள். ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு, பொதுமக்களுக்கிட்ட காமிக்கிற பொறுப்பு. ஃபோர்த் ஒன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளோட லோக்கல் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு செப்பரேட்டாக இருக்குல்ல, அதான் லோக்கல் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெவலப்மெண்ட் அண்டு ப்ராஸ்பெரிட்டி ஃபார் ஆல். ஓகேங்களா? ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா என்னென்னா செழிப்பு. ஸோ நம்மளோட எல்லா டெவலப்மெண்ட்லேயும் அந்த ப்ராஸ்பெரிட்டிலையும் அக்கறை காமிக்கிறது. நெக்ஸ்ட்டு பாப்புலர் சர்ஜினிட்டி. ஓகேங்களா? இப்போ சர்ஜினிட் அப்படின்னா என்னென்னா இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் வந்து சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்டு ஃப்ரெட்டர்னல் ஃபீலிங். ஸோ ஃப்ரெட்டர்னல் ஃபீலிங் அப்படின்னா சகோதர உணர்வுன்னு சொல்லுவோம். கோஆப்ரேஷன்னா ஒற்றுமையாக இருக்கிறது, அதாவது ஒத்துழைப்பு மற்றும் சகோதர உணர்வு இதோடு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் மெரிட்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிமெரிட்ஸ். டிமெரிட்ஸ் அப்படின்னா தீமைகள். இதில் இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். இன்டைரக்ட் அப்படின்னா மறைமுகமான அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மறைமுகமான டெமோக்ரஸி வந்து தான் நேச்சராக இதில் இருக்குது. லாக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அண்ட் ஹென்ஸ் லோயர் டேர்ன் அவுட் இன் எலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா லோயர் லெவலில் அதுலேயும் அந்த லாக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் அந்த டெமோக்ராட்டிக்கில் வந்து ஆர்வம் வந்து குறையும் பொழுது இதில் ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் டிமெரிட்ஸ். தேர்ட் ஒன் இன்ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டினா நிலைப்புத்தன்மைன்னு சொல்லுவோம். இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நிலைப்பற்ற தன்மைன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு முடிவு அப்படின்னு எடுக்கும் பொழுது நிலையான முடிவாக இருக்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ அதை தான் இன்ஸ்டெபிலிட்டி இன் கவர்னன்ஸ் டியூ டு ஃப்ராக்சர்ட் மேண்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ராக்ஷன் மேண்டேட் அப்படின்னா ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம். மேண்டேட்னா ஆணை. ஸோ ஓகே, உடைந்த ஆணை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய சில ரூல்ஸ் வந்து கரெக்டாக இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து அது உடைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெமோக்ரஸி இன் இந்தியா. இந்தியன் டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்தியா ஹேஸ் ஏ பார்லிமெண்டரி ஃபார்ம். இந்தியா வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, பார்லிமெண்டரி ஃபார்மில் தான் இருக்குது நம்மளோட டெமோக்ரஸி. இந்தியன் பார்லிமெண்ட் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் அண்ட் மேக் த லா ஃபார் கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பார்லிமெண்ட்ரி அமைப்பு வந்து மேக்கிங் லா, சட்டத்தை உருவாக்குது. இதில் பார்ட்டிசிபேண்ட் அண்ட் டெசிஷன் எடுக்கிறவங்க யாருன்னா அந்த பார்லிமெண்ட்டோட மெம்பர்ஸு, அதாவது சிட்டிசன்ஸ் ஆர் த டூ இம்பார்ட்டண்ட் எலமெண்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. ரெண்டு இம்பார்ட்டன்ட் பார்லிமெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே மக்கள் தொகை அதிகமாக, அதாவது மக்களாட்சி நடைபெறக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னா இந்தியா தான். டெமோக்ரஸி இன் இந்தியா ஒர்க்ஸ் ஆன் 5 பேசிக் பிரின்சிபல்ஸ். இந்த டெமோக்ராட்டிக் இந்தியா வந்து 5 பிரின்சிபல்ஸ் பேசிஸில் ஒர்க் ஆகுது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சார்ஜின் அப்படின்னா இறையாண்மை, சோசியலிஸ்ட்னா சமூகம், செக்யூலர் அப்படின்னா இங்கே உள்ளது தான். செக்யூலர் அப்படின்னு சொன்னோன்னா என்னன்னு சொல்லுவோன்னா மதச்சார்பு. ஓகேங்களா? டெமோக்ராட்டிக்னா மக்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாமே சார்ந்து தான் வந்து இந்த டெமோக்ராட்டிக் வந்து இயங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எலெக்ஷன் இன் இந்தியா. இந்தியாவில் நடக்கக்கூடிய எலெக்ஷனை சொல்லியிருக்காங்க. இந்தியா ஹாஸ் த குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட் வித் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அட் த ஃபெடரல், ஸ்டேட் அண்ட் லோக்கல் லெவல். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்தந்த
ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடக்கும். ஸோ அந்த லோக்கல் ஸ்டேட்டில் வந்து என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸை அப்ளிகபிள் பண்ணி அது பிரகாரம் வந்து எலெக்ஷனை தேர்ந்தெடுப்பாங்க. எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணலாம், என்ன டேட்டில், அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது எல்லாமே இந்த எலெக்ஷன் கமிட்டி வந்து டிசைட் பண்ணும். அந்தந்த லோக்கல் கமிட்டி அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு டிசைட் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அட் த நேஷன் லெவல் the president of India appointed the prime minister. ஓகேங்களா. நேஷ்னல் லெவலில் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா who enjoy majority in the லோக்சபாவில் அண்டு லோயர் ஹவுஸில் பார்லிமெண்டரியில் இதில் எல்லாம் யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ ஸோ அவங்க செலக்ட் பண்ணப்படுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு எலெக்ஷன் இந்தியாவுக்கு அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷன் இன் டெமோக்ராட்டிக் இந்தியாவில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் எங்கே எப்படி அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நோட் பண்ணுங்கள். உங்களோட கையில் புக் இருந்ததுன்னா பேஜ் நம்பர் 242 இது லாஸ்ட்டு பேஜு நோட் பண்ணுங்கள். ஜெனரல் எலெக்ஷன் டு த ஃபஸ்ட்டு லோக்சபா சின்ஸ் இண்டிபெண்டன்ட் வேர் ஹெல்ட் இன் இந்தியா பிட்வீன் 25th October 1951. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அக்டோபர் 1951 25th அன்னைக்கு அண்டு 21st February 1952 நடந்திருக்கு. இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் எமர்ஜ்டு விக்டரஸ் பை வின்னிங் 364 ஆஃப் த 489 சீட். ஓகேங்களா. 489ல் 364 சீட்டை வந்து வின் பண்ணியிருக்கு நேஷ்னல் காங்கிரஸ். ஸோ ஜவஹர்லால் நேரு பிகேம் த ஃபஸ்ட் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி. ஜவஹர்லால் நேரு தான் முதலாக டெமோக்ராட்டிக் எலெக்டட் பிரைம் மினிஸ்டராக ஆனார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேஜர் சேலஞ்ச் டு இந்தியன் டெமோக்ரஸிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் டாமினேட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் த கண்டெம்பரரி வேர்ல்டு. இந்த உலகத்தில் வந்து ஒருத்தரை டாமினேட் பண்ணுறாங்க, போட்டி நிறைந்த உலகமாக இருக்குது. இட் ஹாஸ் நாட் ஃபேஸ்ட் எ சீரியஸ் சேலஞ்ச் ஆர் எ ரிவல் ஸோ ஃபார். சரி, சீரியஸான சேலஞ்சை இது வந்து ஃபேஸ் பண்ணலைனாலும் அப்பப்போ இடைச்சல்கள் இருந்துட்டு தான் இருந்தது. இன் த லாஸ்ட் 100 years there has been an expansion of democracy all over the world. ஸோ வந்து ஒரு 100 years-ஆகவே டெமோக்ரஸியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனா விரிவுபடுத்துறது, அதுக்கான செயல்களை தான் செஞ்சிட்ருக்கு இந்த வேரியஸ் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் இட் இஸ் சேலஞ்சஸ் ஆர். ஸோ அதில் என்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு பாயிண்ட்டு கவர் ஆகலை ஸ்டூடெண்ட், இதை கொஞ்சம் அப்படியே நீங்கள் லிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் ரீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன சேலஞ்சஸை வந்து இது ஃபேஸ் பண்ணிச்சு, டெமோக்ராட்டிக் ஆல் ஓவர் லெவலில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா இல்லிட்ரஸி. ஓகேங்களா. அதாவது படிப்பறிவின்மை, பாவர்ட்டினா வறுமை, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடுகள். ஓகேவா. ரீஜினாலிசம், இந்த மதம் அந்த மதம்னு, கேஸ்டிசம். ஓகேங்களா. அது உங்களுக்கு தெரியும். கரப்ஷன்ஸு குழப்பங்கள், கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்கல் அந்த பொலிட்டிக்ஸ். ஓகேங்களா. கிரிமினலைசேஷனாக அந்த குற்றம், பொலிட்டிக்கல் வயலன்ஸ். ஓகேங்களா. ஸோ அரசியல் தொந்தரவுகள், அரசியல் தலையீடுகள் இது எல்லாமே இருந்தது. ஸோ இதெல்லாமே இந்த டெமோக்ரஸியை எக்ஸ்பேண்ட் பண்ணும் பொழுது ஏற்பட்ட பிரச்சனைகளாக கருதப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து கண்டிஷன் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியாவில் டெமோக்ரஸி சக்ஸஸ் ஆனதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, எம்பவர்ட் ஆஃப் த புவர் அண்டு இல்லிட்ரேட் டு என்ஜாய் த குட்னஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸியை பொறுத்த வரைக்கும் புவர் பீப்புள் வந்து என்ஜாய் பண்ண முடியும் இந்த ரூல்ஸ் வரும் பொழுது அப்படின்னு புரிய வைக்கப்பட்டுச்சு. வில்லிங்னஸ் அமாங் த எலெக்டட் பீப்புள் நாட் டு மிஸ்யூஸ் தட் பவர்ஃபுல் பொசிஷன். வில்லிங்னஸ்னால் தானே முன் வந்து செய்கிறது. ஸோ அந்த மாதிரி முன் வந்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த பீப்புள்கிட்ட உள்ள பவரை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை. அவங்க பப்ளிக் வெல்த்துக்காக மட்டும்தான் பாடுபட்டாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா எரடிகேஷன்ஸ் ஆஃப் சோசியல் ஈவில்ஸ்னால் தீமைகள், சமூகத்தில் ஏற்படக்கூடிய தீமைகளை எரடிகேட் பண்ணுறது, அதாவது அந்த தீமைகளை விளக்குறது. டேஞ்சர்ஸ் ஃப்ரம் விச் டெமோக்ரஸி சஃபர்ஸ். ஸோ எங்கே அவங்க சஃபர் ஆகுறாங்களோ, எங்கே அஃபெக்ட் ஆகுறாங்களோ அதுலேருந்து விளக்குறது. அண்ட் இம்பார்ஷியல் அண்டு எஃபிசியன்ட் ப்ரெஷர் டு ஃபார்ம் பப்ளிக் ஒப்பீனியனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பப்ளிக் ஒப்பீனியன்
அவங்க பப்ளிக் ஒப்பீனியனுக்கு ஒரு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கறது. ஃபீலிங் ஆஃப் டாலரன்ஸ் அண்டு கம்யூனல் ஹார்மனி அமாங் த பீப்புள். ஓகேங்களா? ஸோ எல்லா சகிப்புத்தன்மையும் வச்சுருக்கிறது. அவேர்னஸ் அமாங் த பீப்புள் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட் தட் தே ஆர் என்டைல்ட் டு என்ஜாய். அவேர்னஸ்னால் விழிப்புணர்வு சொல்லுவோம். ஸோ இந்த டெமோக்ராட்டிக் பற்றின விழிப்புணர்வு. ஸோ பீப்புளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, வாட் இஸ் த மீனிங் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதான் எழுத்துரிமை, சொத்துரிமை, பேச்சுரிமை, வாக்குரிமை இதெல்லாம் சொல்லுவோம்ல, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும். ஸோ அதை ஸ்ட்ராங் பண்ணுறது. கன்சிஷியஸ் செக் அண்டு விஜிலன்ஸ் ஆன் த ஒர்க்கிங் ஆஃப் த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ். விஜிலன்ட்னா ஒரு விழிப்புணர்வோட ஒரு அவேர்னஸோடு செயல்படுறது அந்த எலெக்ஷன் ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள். பவர்ஃபுல் அண்டு ரெஸ்பான்சிபிள் அப்போசிஷன், ஒரு பொறுப்பான ஒரு அப்போசிஷனை பதிலை கொடுக்கறது. பவர்ஃபுல்னால் திறமையாக செயல்படுறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் கண்டிஷன் ஃபார் சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஓகே ஸ்டூடெண்ட், இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பேஜஸை மட்டும் இன்றைக்கி கோத்ரூ பண்ணுங்கள். நமக்கு இதோட இந்த யூனிட் 1 கம்ப்ளீட் ஆகுது. இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.